கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். Genesis chapter 4. 4-5 வசனங்கள். Verses 4 and 5. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. போதும். இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்கிறாங்க. Here there are two people, two personalities we all know. ஒன்று காயின், மற்றொன்று ஆபேல். One is Cain, the other is Abel. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இவங்களை தெரியும். All Christians are aware of these two. ஆனா இவங்க ரெண்டு பேரும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு நல்ல பாடம். But they are a good lesson to the New Testament church. ஒன்று காயின், மற்றொன்று ஆபேல். One is Cain, the other is Abel. ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான். Both were brothers. ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க. Both brought their offering to the Lord. ஒருத்தனை தெய்வம் அங்கீகரிக்கிறார், அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். The Lord accepts and receives one's offering. ஒருவனையும் ஒருவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். The Lord had respect to one and received his offering. மற்றொருவனையும் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. The Lord did not accept the other, but did not accept his offering too. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் காணிக்கை கொடுக்கிறோம். Now if you consider, we all give offerings. நம்மில் அநேகர் எவ்வளவோ கொடுக்கிறோம். Many of us give much to the Lord. ஒரு சிலர் காணிக்கையை பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. Some are not very serious about the offering. ஒரு சிலர் காணிக்கையில உண்மையா இருக்க மாட்டாங்க. Some will not be faithful in the offerings. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. And they are ignorant that it is not a blessing for them. தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலர் காணிக்கையை அற்பமா என்றது உண்டு. But some count it despise the giving of offerings, though they have a knowledge. நம்ம காணிக்கை கொடுத்தா அவங்க சாப்பிட போறாங்க, எவ்வளவோ வருது அப்படினு சொல்லிட்டு காணிக்கையை கொடுக்காம அதை திருடிட்டு போற டீமும் இருக்கு. There is one group which do not give the offering, saying is it because of our offering they are going to eat, they have so much other income. ஒரு சிலர் காணிக்கையை கூறு போட்டு ஒரு 10 சபைக்கு கொடுக்கறவங்களும் இருக்காங்க. One group is there which divides the offering and give it to 10 denominations. அப்படிதானே? Isn't that true? ஒரு சிலர் ரொம்ப கரெக்ட்டா 15 பைசாலாம் தசமபாகத்துல எண்ணி கொடுக்கறவங்க இருக்காங்க. There are some people who are also very correct and accurate about the offering and tithes. அப்படிதானே? Isn't that true? நீங்க அந்த கவர்ல பாத்தீங்கன்னா சில்லறை கூட வரும். You can even find the அதாவது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. They want to be very perfect. ஒரு சிலர் அப்படி இல்ல. But some are not so. ஓரளவு உண்மையா இருப்பாங்க. They will be faithful to an extent. ஒரு சிலர் அப்படி இல்ல. The others, இன்னும் உற்சாக காணிக்கை, வீட்டுக்கு போனா காணிக்கை, ரோட்ல பார்த்தா காணிக்கை, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா காணிக்கை, எங்க பார்த்தாலும் காணிக்கை கொடுக்கிற ஒரு டீம் இருக்கு. There is one group who are willing to give offerings wherever they find this. சம்பாத்தியத்துல எல்லாம் அந்த காணிக்கை கொடுக்கறவங்க இருக்காங்க. There are people who give offering of all that they receive. நீங்க எல்லாரும் கால்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. You all will use the Colgate paste. அப்படிதானே? அந்த பேஸ்டோட அந்த ஓனர் தன்னுடைய வருமானத்துல 10ல 9 கொடுக்கிறதாக ஒரு ரெக்கார்ட் இருக்கு. There is one record that the owner of this paste gives 9% of his income as an offering. 10ல 9. 9 out of the 10 that he receives. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard it? அப்ப ஒருத்தர் கேட்டாரா, இது பைபிளை விட ரொம்ப மிஞ்சின நீதிமானா இருக்கு. Then one question him saying that you are trying to be more righteous than the Bible. பைபிள் 10ல 1 தான வலியுறுத்துகிறது. The Bible insists on giving 1/10 of the income. நீங்க 9 கொடுக்கறீங்களே. But you give 9/10. அப்ப அவர் சொன்னாரா? Then he said, இந்த 1% நான் சம்பாதிக்கிறேனே, இதுவே என் சந்ததி எத்தனையோ வருஷம் உட்கார்ந்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அந்த அளவு தெய்வம் நெஞ்சிருக்காரு, என்னைய ஆசீர்வதிச்சிருக்காரு. He said the 1% that I receive, that I earn, will make my generation sit and eat for years together. To that extent God has blessed me. நல்ல பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா, If you read through the Bible properly, பழைய ஏற்பாடு தான் தசமபாகம். The Old Testament it is the tithes. நியூ டெஸ்டமென்ட்ல உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இருக்க வேண்டும். In the New Testament your righteousness should exceed that. அப்படிதானே? கரெக்ட் தானே? Am I right? டைம் வரும்போது அதை பிரசங்கம் பண்றேன். At the right time I will give this a message. சமயம் அனுமதித்தால், காலங்கள் நீட்டி கொடுக்கப்பட்டால் அதெல்லாம் பேசலாம். We can speak on all this if the times will permit. அப்படிதானே? Isn't that true? லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பேசும் பொழுது, Luke's Gospel 18 when we read, ஒரு பரிசேயன் அறிக்கை எடுக்கிறான்.
There is a Pharisee who confesses. என் தசமபாகத்தில் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் என்ன செய்கிறேன்? தசமபாகம் கொடுக்கிறேன். I give a tithe of all that I receive. அப்படிதானே? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது In Matthew's gospel when we read, இயேசு என்ன சொன்னார்? what does Jesus say? லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அது பரிசேயனுடைய அறிக்கை. Luke's gospel 18 speaks about the confession of a Pharisee. ஆனா மத்தேயு 5:20 சொல்லுது. But Matthew's gospel chapter 5 verse 20 says, உங்கள் நீதி பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். if your righteousness does not exceed the righteousness of a Pharisee, then you cannot enter into the kingdom of God. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? So what do we understand here? புதிய ஏற்பாட்டில் என்னது? What is in the New Testament? உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும், அது உன் இஷ்டம். Your righteousness should exceed, and that is your according to your இங்க wish. அண்ணனும் தம்பியும் காணிக்கை கொண்டு வராங்க. Here the two brothers bring an offering. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க விளைச்சல்ல உள்ளத அவங்களுடைய வருமானத்தை கொண்டு வராங்க. According to their increase, their income, they bring their offering. காயின் விவசாயி. Cain was a farmer. ஆபேல் மேய்ப்பன். Abel was a shepherd. இப்ப ரெண்டு பேரும் அவங்கவங்க காணிக்கையை தூக்கிட்டு வராங்க. Now both brought their offerings. தூக்கிட்டு வந்த இடத்துல in the place where they brought, ஒருத்தனுடைய காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. the Lord rejected one person's offering. ஒருத்தனுடைய காணிக்கையை ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. The other was he had respect to the other. ரெகக்னைஸ்ட் ஆயிடுச்சு, அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. It was recognized. அப்படிதானே? இப்போ யாரு கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாலும் நாங்க அங்கீகரிச்சுக்கிறோம். Now we accept and receive whomsoever gives the offering. அப்படிதானே? Isn't that போட true? முடிஞ்ச உடனே யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தாலும் பாஸ்டர் வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிடுவாரு. Whoever will give the offering, the pastor will take it from them and put it in his pocket and go away. ரெண்டு மனைவி ராபோஜன் எடுக்க தகுதி இல்லாதவங்க, பிரச்சனைக்குரியவங்க அப்படின்னு யாரையாவது கண்டிச்சு சொல்லி இருந்தா அவங்க கிட்ட மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாங்க மாட்டோம். If anybody is being cautioned and warned, if they have two wives or if they have any problems on their side, then we will be warning them and not take their offering. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. But in those days it was not so. இவங்க காணிக்கை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிரணும். They have to place the offering in a place. அது ரெகக்னைஸ்ட் ஆகுதுன்னா உடனே அக்கினி இறங்கும். If it is recognized, the fire will descend. சரட்டுன்னு இறங்கிடும். The fire will descend on the offering. அடுத்த செகண்ட் எது இருக்காது? Very moment. காணிக்கை இருக்காது. The offering is not there. இப்போ இவன் நிலத்தின் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டான். He brought the increase of the ground. நிலத்தின் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சான். The fruit of the ground he brought there. இவன் மந்தையில கொழுமையானதெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டான். Now he brought the firstlings of his flock. ரெண்டு பேரும் வெயிட் பண்றாங்க. Now both were waiting. திடீர்னு பார்த்தா அக்கினி இறங்கிடுச்சு. All of a sudden the fire descended. எது போயிடுச்சு? நிலத்தின் கனிகள் எல்லாம் அப்படி இருக்கு. The fruit of the ground were just like that. மந்தையில் தலையிட்டு கொழுமையானதெல்லாம் நெஞ்சிருச்சு. அப்படி காணிக்கை பஸ்பம் ஆயிடுச்சு. ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார். The firstlings of the flock were being totally into dust and the Lord had accepted it. அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் அவனும் அங்கீகரிக்கப்படுவான். If the offering is accepted, then he is accepted. காணிக்கை அங்கீகரிக்கப்படலனா அவனும் அங்கீகரிக்கப்பட If மாட்டான். the offering is not accepted, then he is not accepted. ஓகே. இப்போ இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு காணிக்கை கொடுத்திருப்பீங்க? Now till now how much you would have given as an offering? ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இருந்து, from the time you were saved, இந்த சபையில வந்ததிலிருந்து இருந்து, having come into this church, எவ்வளவு காணிக்கை கொடுத்திருப்பீங்க? how much have you given? கணக்கு போட்டு பாருங்க. Make an account. மாசம் 10,000 5,000 ரூபாய் காணிக்கை கொடுக்கறோம்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய். 40 வருஷம் கொடுக்கறோம்னா என்னாச்சு? எவ்வளவு போகுது? அது ஒரு பெரிய எம்எல்என் பிசினஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். If it is 5,000 for a month, then it's 60,000 a year and goes on like that. இன்னும் ஒரு சிலர் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்கறாங்க. There are people who give an amount of crores and lakhs. லட்சக்கணக்கில் அப்படியே முகம் கோணாம காணிக்கை அப்படியே வச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு காபி கூட குடிக்காம ஓடுறவங்க எல்லாம் இருக்கறாங்க. There are people who give lakhs as an offering and without even having the countenance change, they will not even drink a coffee but return. நான் அப்படி எத்தனையோ வரை பார்த்திருக்கேன். I have witnessed such people. எவ்வளவு பேர்? So many. அப்படி நகை, jewels, அவங்களுடைய லேண்ட வித்து, அவர் கம்பெனியை வித்து அப்படியே ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் 37 லட்சத்தை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாரு. There was a man who sold his own company and brought 37 lakhs, laid it at our feet. யோசிச்சு பாருங்க.
You can think. அப்ப நம்ம எவ்வளவு காணிக்க கொடுக்கிறோம் மாசம் மாசம் நம்முடைய 10ல 1 வீட்டுக்கு வந்தா காணிக்க, ரோட்ல போனா காணிக்க, வீட்ல கல்யாணம், சாவு, வந்தது போனது எவ்வளவோ காணிக்க கொடுத்திருக்கோம். There were so many offerings that we have given. Where we find them on the road, we give an offering. If they come home, we give an offering. We find anywhere, we give an offering. எல்லாமே அக்செப்ட் ஆயிடுச்சா? Is all these being accepted? எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? How can you spot them out? புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு. New Testament, Jesus mentioned an incident. உங்கள ஒருத்தன் வந்து காணிக்க கொடுக்க வந்து, If a man comes to brings an offering to you, ஒருவேளை மத்தவங்க மேல பிரச்சனை இருந்தா, suppose he has an ought against him, let him place it on one side, ஒப்புற வைட்டு வாங்குற, go and reconcile and come back. அப்படி யாராவது இப்ப காணிக்க கொடுக்கறோமா? Does anyone give such an offering these days? யாரும் அப்படி செய்யறது இல்ல. Not one. அப்படி யாரும் பண்றது இல்ல. None of us do like that. இப்ப நம்ம கொடுத்த காணிக்கை எல்லாம் அக்செப்ட் ஆச்சா இல்லையா எப்படி தெரியும்? How do we know whether all our offerings are accepted or not? சொல்லுங்க. நீங்க எல்லாம் காணிக்க என்ன கன்வென்ஷன்னா உடனே காணி கொடுப்பீங்க. ஒரு பில்டிங் ஒர்க் நடக்குனா காணி கொடுப்பீங்க. ஒரு இடம் வாங்குறாங்க அப்படினா ஒரு காணிக்க கொடுப்பீங்க. You will give an offering if there's a convention, if there's a building work or if you are acquiring a land. நம்ம விசுவாசிகள் எங்க பார்த்தாலும் காணி கொடுப்பாங்க. Our believers will give an offering wherever they see us. எங்க போனாலும் காணி கொடுப்பாங்க. Whichever place we go, we find them giving an offering. நான் ஒரு நாள் காலையில 2 மணிக்கு சேலத்துல நிக்கிறேன். Once early in the morning at 2 o'clock I was at Salem. ஒரு பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருக்கேன். I was waiting for a bus. சரன்னு ஒரு ஆம்னி பஸ் வந்து எனக்கு முன்னால நின்னுச்சு. All of a sudden there was an omnibus which came and stood before me. உடனே மதுரைன்னு சொன்னான். They said Madurai. அவன் கரெக்ட்டா என் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு பிரைஸ் எல்லாம் ஏறுங்க அப்படினா. He stood before me and he said, praise the Lord, get in. எனக்கு அவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. I have not seen him before. யாருனே தெரியாது. I do not know who he is. நான் ஒரு பிரச்சனைக்காக போயிட்டு இருக்கேன். I was heading for a problem. இப்ப திடீர்னு பார்த்தா அவன் என்னை ஏத்திட்டான். All of a sudden he took me in the bus. நான் இன்னொரு ஊழியக்காரர் ஏறிட்டோம். I and another servant of God we got in. பின்னால சீட்ல உட்கார்ந்தாச்சு. We took our seat. எல்லாத்தையும் டிக்கெட் வாங்குறான், என்கிட்ட மட்டும் டிக்கெட்டே வாங்க மாட்டேங்கறான். To everyone he took a ticket, but for me he did not take the money. எனக்கு ஒண்ணுமே ஓடல. என்ன எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். He collected. எங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் என்ன செய்யல? கலெக்டே பண்ணல. He collected from everyone but not from both of us. அப்ப நான் அந்த கிளீனர்ட்ட கேட்டேன், என்ன எவ்வளவுன்னு? Then I asked him what is the amount. டிரைவர் உங்க ஆளு போல இருக்கு, அதனால வேண்டாங்கறாருன்னு சொன்னான். He said the driver is your person but he does not want. அதுக்கப்புறம் தெரிஞ்சது அவன் வந்து ஒரு விசுவாசி. After which I came to know he was a believer. அவன் காணிக்கை எதுல கொடுக்கறான்? டிக்கெட்டா கொடுக்கறான். His offering is given as a ticket. எப்படி எல்லாமோ ஜனங்க காணிக்கை கொடுக்கறாங்க, நல்லது, அத தடைன்னு சொல்லல, தவறுன்னு சொல்லல, ஓகே. பட் இத காட் அக்செப்ட் பண்ணாரா? In some way or the other the people give an offering, it is good, we do not stop it, but does God accept these offerings? பரலோகம் போனாதான் தெரியும் அப்படிங்கறீங்களா? Do you say only if we go to heaven we will know? கண்ண மூடின பிறகு தான் தெரியும்னு சொல்றீங்களா? Do you say only if we close our eyes we will know? இங்க இருக்கும்போதே தெரியும். இப்போ நான் சொல்றேன். Right now we can find out. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் இந்த சத்தியத்துக்காக நீ இரத்த சாட்சியாய் மரிப்பாய். If your offering is accepted, you will die as a martyr for this truth. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலனா இந்த சபையில நீ ஒரு காயினாக இருப்பாய். If your offering is not accepted, then you will be a Cain in this mission. Same church. Same church. இதே சர்ச்சில நீ இரத்த சாட்சியாக இந்த சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக, கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீ உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் இந்த சத்தியத்துக்காக நீ மரிப்பாய். If if your offering is accepted as for the name of Christ, then you will die as a martyr for this truth. உன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். Your course will finish victoriously. ஒருவேளை அது இரத்த சாட்சியா இருக்குமே தவிர தோல்வியா இருக்காது. Perhaps you will be a martyr but you will not be defeated. ஆனால் perhaps otherwise நீங்க கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்படலன்னு சொன்னா, if your offering is not accepted, காயின் அதுக்கு பிறகு எப்படி இருந்தானோ அதே மாதிரி இதே சர்ச்சில் நீ ஒரு மெம்பரா கடைசி வரைக்கும் இருப்ப. You will be a member of the church like Cain after which. ஆனா காயினுடைய சுபாவம் உனக்குள்ள இருக்கும். You will have the character of Cain in you. காயின் என்ன அர்த்தம்? What does Cain mean? ஆபேல் செத்து விட்டான். Abel is now dead. அவன் முடிஞ்சு போன கேஸ். He is finished. அப்படிதானே? Isn't that? ஆபேல் செத்துட்டானா இல்லையா? No, Abel is dead. காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. His offering was accepted. அடுத்து அவன் பிரதர் அவன்கிட்ட பேசினா. His brother spoke to him. அவனை கூட்டி போனா. Took him there. அவனை நெஞ்சிட்டான், கொன்னுட்டான். He killed him. அவன் செத்தே போயிட்டான். He is dead. இதுதான் அங்கீகரிக்கப்பட்டவனுடைய முடிவு. This is the end of one who is accepted. ஆனா ஒரு ஆள் அங்கீகரிக்கப்படல. But one person was not accepted.
அது காரணம் என்ன? What is the reason? காயின் அப்படினு சொன்னா ஆட்சி செய்பவன் அர்த்தம். Cain is one who is in power. அந்த டாமினேட் ஸ்பிரிட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தகராறு வரும். Wherever you have this dominant spirit, there is a problem. ஆட்சி செய்பவன். One who is in rule. Ruling power. A ruling power. நம்ம எப்பவுமே தேவனுடைய ஆட்சியில இருக்கணுமே தவிர நம்ம ஆட்சி பரலோகத்துல தான் போய் ஆட்சி செய்யணும். We should always be under the dominion, the rule of God, but our rule should be in heaven. இந்த டாமினேட் ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துருச்சுனாலே எல்லாமே டான்ஸ் ஆடும். ஊழியம் டான்ஸ் ஆடும், ஃபேமிலி டான்ஸ் ஆடும், வேலை ஸ்தலத்துல எல்லாம் ஆட ஆரம்பிக்கும். The moment we have this dominant spirit reigning in us, then everything will start to dance. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். Cain brought the fruit of the ground to the Lord. அதனால அந்த முதற் பலனை கொண்டு கர்த்தரை கனம் பண்ண முடியல. He could not honor the Lord with the first fruits. ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்தான். He brought some offering. வாசிங்க. நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறோம்? What do we read in the Proverbs? உன் நிலத்தின் முதற் பலன்களால் கர்த்தரை என்ன செய்? கனம் பண்ணு. Honor the Lord with the first fruits of the increase. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. முதற் பலன். The first fruits of the increase. ஆனா இவன் முதற் பலனை கொடுக்கல. But he did not give the first fruit. But ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளிலும் அதில் கொழுமையானவைகளிலும் கொடுத்தான். But Abel brought of the firstlings of the flock and of the fat thereof. அதுதான் அங்க அக்செப்ட்க்கு முக்கியமான காரணம். That was the main reason for his offering being accepted. நம்முடைய காணிக்கை எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்டா இருக்கணும். Our offering should be the first of all. நான் இப்ப காணிக்கையில பணத்தை பத்தி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சிராங்க. Because I speak of offering, do not think I am speaking about money. பணத்துக்கு நானும் ரொம்ப எதிரி. I am an enemy to the money. ஆமா, நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. I do not bother about money at all. நான் ஒரு சர்ச்சில் 80 ரூபாயை வச்சுக்கிட்டே 2 மாசம் ஓட்டினேன். I had 80 rupees in my hand and I went through 2 months with that 80 rupees. ஒண்ணுமே கிடையாது. ஃபெய்தமுக்கு காசு கொடுக்கிறது கூட என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. நான் பாட்டு தோத்திரம் மட்டும் உள்ள உட்கார்ந்துட்டே இருந்தேன். I had nothing to give in the faith home, even for the money for the provision, but I just keep praising God. ஆனா உங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சா? குணவட்ட விசுவாசிகளுடைய காணிக்கை எத்தனை வருஷமா நீங்க கொடுத்துட்டு வாரீங்களே? கடன் கொடுத்தீங்களோ இல்லையோ, தாய் தகப்பனுக்கு கொடுத்தீங்களோ இல்லையோ, குடும்பத்துக்கு கொடுத்தீங்களோ இல்லையோ, கரண்ட் பில்லு கட்டினீங்களோ இல்லையோ, யாருக்கு கொடுத்துட்டீங்க? கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்க. You have been giving offering to the Lord, the converted believers, for so many years. We do not know whether you gave to your parents, whether you paid the current bill, or whether you gave for your family or not, but you have given to the Lord. அப்படிதானே? நமக்கு இருக்கோ இல்லையோ நம்ம யார்ட்ட கொடுத்துட்டோம்? நம்ம ஆத்தும திருப்தி கொடுத்துட்டா போதுண்டா, ஆள விடறான்னு தான் கொடுத்துட்டு ஓடணும். Whether we have or not, for the satisfaction of our soul, we want to give the offering. ஆனா அது ரெகக்னைஸ்ட் ஆயிருச்சா? அதான் மெயின். What was our offering recognized? உங்களுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். அதாவது ஏசாயா 56:10 என் வீடு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடா. எத்தனை வசனம்? 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அவருடைய சர்வாங்க தகனங்கள், பலிகள், காணிக்கை எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். Their burnt offerings and their sacrifices shall be accepted. இங்க இவனால அந்த டாமினேட் ஸ்பிரிட்லாம் இருந்துச்சு, பட் அவனுக்கு அந்த விளைவின் முதல் பலனை கொடுக்க முடியல. Here he had this dominant spirit in him and he could not give the first fruit of his increase. இப்ப அங்கீகரிக்கப்படாத அந்த மனுஷனுடைய நிலவரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? Now how do we know the state of the man who is not accepted? நானும் காணிக்கை கொடுத்திருக்கேன். I also give the offering. இப்ப நீங்க கொடுக்கிற காணிக்கையில நான் போய் ஒரு காணிக்கை எங்க கொடுத்துட்டு வருவேன்? ஹெட்குவார்ட்டர்ல கொடுத்துட்டு வருவேன். Out of the offerings you give, I give an offering to the headquarters. நீங்க கொடுக்கிற காணிக்கை, லோக்கல்ஸ்ல இருந்து வர்ற காணிக்கை, இத கொண்டு போய் எங்க கொடுக்கணும்? அங்க கொடுக்கணும். From all the offering I receive from the local faith homes and from you, I give it to the headquarters. அப்ப இதெல்லாம் அக்செப்ட் ஆகணுமே. All these should be accepted. அப்படி அக்செப்ட் ஆகலங்கறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we find out whether it is not accepted? அக்செப்ட் ஆனதை கண்டுபிடிக்கணும்னா அவன் செத்துருவான். இந்த சத்தியத்துக்காக கடைசி வரைக்கும் மூச்சு போற வரைக்கும் கொடுத்துருவான். Until his death. ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இந்த சத்தியத்துக்காக வலியும். He will shed every drop of blood for this truth if he is accepted. ஆனா இங்க அக்செப்ட் ஆகலங்கும்போது, but when he is not accepted, அதனுடைய முதல் அடையாளம் என்ன? what is the first sign? 5வது வசனம். Verse 5. காயீனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயீனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி. இதான் ஃபர்ஸ்ட் சைன். The first sign is that he was very wroth. நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலன்னா
நமக்கு எரிச்சல் உண்டாகும். If our offering is not accepted, we are filled with wrath. மனைவியை பார்த்தா எரிச்சல், புருஷனை பார்த்தா எரிச்சல், ஊழியக்காரனை பார்த்தா எரிச்சல், வீட்டுல யாரை பார்த்தாலும் சுல்லு புல்லுன்னு எரிஞ்சு பிச்சிருவோம். We will be irritated looking at the sight of our wife, our husband, or a servant of God. The sight of anyone, we will be irritated and filled with wrath. colleagues பார்த்தா தீப்பிடிச்சு எரியற மாதிரி இருக்கும். Looking at our colleagues, we will be filled with wrath. அப்ப முதல் அடையாளம் என்னது? Which is the first sign? எரிச்சல். The wrath. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். Let your anger leave you before the sun comes down. அப்ப எரிச்சலுக்கு டைம் எவ்வளவு நேரம்? So how long should your anger be, wrath be in you? 12 hours தான். Just 12 hours. 12 hoursக்குள்ள ப்ராப்ளம் என்ன செய்யணும்? எரிச்சல் என்ன செய்யணும்? தணிஞ்சிரணும். Your wrath should be totally taken out of you before 12 hours. Secondly, உன்னுடைய முகநாடி வேறுபடும். Your countenance will change. அந்த முகக்கலை இருக்காது. You will not have a good countenance. அந்த முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிரும். அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிரும். The face is the index of your heart. உனக்கு பணம் இருக்கும். You have money. பொருள் இருக்கும். Materials. மனைவி இருக்கும். Wife. பிள்ளைகள் இருக்கும். Children. வசதி வாய்ப்புகள் இருக்கும். All comforts and conveniences. முகத்துல சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. There is no peace and joy in your face. ஒரு பெரிய கலக்கம் உனக்கு முகநாடி வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். Your countenance will keep on changing. There is a confusion within you. முகத்துல கலை வராது. There is no, your countenance will not be fairer. தானியேல் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா தானியேல், சாத்ராக், மேஷாக் ஆகியோர் மத்தவங்களோட அவங்களுடைய முகம் எப்படி இருந்துச்சு? 10 மடங்கு கலை உள்ளதாக இருந்தது. If you read about Shadrach, Meshach and Abednego and Daniel in the Bible, you can read their faces were 10 times fairer than the others. இப்ப தீ பத்தி வைக்காமலே எரிஞ்சற மாதிரி இருக்கு. Now without even setting fire, we are on fire. ஒன்று எரிச்சல், இரண்டாவது முகநாடி வேறுபடுது. One is irritation or wrath, secondly our countenance will change. நம்ம வீட்டுக்குள்ள போன உடனே கண்டுபிடிச்சலாம் பிரதர் இன்னைக்கு டவுன் ஆயிட்டார், ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். The moment you enter the house, you can find out the brother is in some problem. நான் ஒரு வீட்டுக்குள்ள போனேன். I entered the house. எப்படி இருக்கீங்க? How are you? நல்லா தான் இருக்கறேன்னாரு. I'm fine. வீட்ல குடும்பத்துல எப்படி இருக்கீங்க? How are you in the family? நல்லா தான் இருக்கோம். We going on well. அப்ப அங்க இருந்து சிஸ்டர் கிச்சன்ல இருந்து சொல்லுது, அந்தால அப்படி தான் சொல்லிட்டே இருப்பார் பாஸ்டர் பிரதர். The sister from the kitchen shouted out, the brother will keep on saying like this. ரெண்டும் எலியும் பூனையும். They were fighting like cat and rat. திருப்பி அவங்க வந்தாங்க, பேசினா. Then she came and she also spoke. முகநாடி வேறுபடுதல். Countenance will fall. மூன்றாவது. Thirdly, பாவம் வாசற்படியில் படுத்தே கிடக்கும். Sin light at our door. நாலாவது. Fourthly, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். His desire shall cleave unto you. எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. You can imagine. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலைன்னா உன் லைஃப்ல பாவம் வந்து வாசல்ல படுத்து கிடக்கும், வீட்டுல வாசல்ல படுத்து கிடக்கும். If your offering is not accepted, then sin will lie at your doorstep. வீட்டு வாசல்ல படுத்து கிடக்கிறது எது? What will lie at the doorstep? எது? நாய் தான் படுத்து கிடக்கும். The dog. பின்மாற்றம். Backsliding. உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் வாசல்லையே இருக்கும். Failures will be at your doorstep in your life. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலைன்னா பாவம் உன்னை பின்தொடரும். If your offering is not accepted, sin will pursue. உனக்கு ஆசை வரும். You will have a desire. இச்சை வரும். Lust. உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். Your desire, his desire shall be unto you. நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். And you shall rule over him. திருப்பி அந்த டாமினேட் ஸ்பிரிட் வருது பாத்தீங்களா? Can you find the dominant spirit peep again? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது இல்லங்கறதை நீங்க இப்பவே கண்டுபிடிச்சிக்கலாம். Even now you can spot out easily whether your offering is accepted or not. இப்ப நம்ம எல்லாம் ஏதாவது ஒன்னு செஞ்சிட்டா acknowledgement கேக்குறோம். If we do anything, we want an acknowledgement. இல்லனா ஒரு receipt கேப்போம். We want a receipt. இல்லனா உங்க செல்லுல மெசேஜ் வரும், பணம் கிரெடிட் ஆயிடுச்சு இல்லன்னு. Or we want an acknowledgement message in our mobiles. மொபைல்ல ஒரு ஆப்ஸ் நீங்க பண்ணா கூட ஃபெயில் ஆச்சுனா ஃபெயில்ட்னு சொல்லும், அக்செப்ட்னா நிச்சயம் ஓகே சொல்லும். சொல்லுதா? You do anything, any application in your mobile, you find whether it's accepted or failed. நம்ம கொடுத்த காணிக்கை எல்லாம் ஓகே ஆச்சுன்னு ஏதாவது ஒன்னு தெரிஞ்சா பரவாயில்லை, தெரியாமலே போயிட்டே இருக்குமே. Without a knowledge whether our offerings are accepted or not, we are just going on like that. ஆனா இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம். But today you can find out. உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால் நீ மற்றவளை ஆளுகை செய்ய ஆசைப்படுவாய். If your offering is not accepted, then you will try to rule and have dominant over others. படுத்து கிடக்கும். Sin will lie at your doorstep. உனக்கு எரிச்சல் உண்டாகும். You will be filled with wrath. உன் முகநாடி வேறுபடும். Your countenance will fall. நீ மற்றவங்களை நேசிப்பாய், ஆசை பற்றி இருக்கும். You will desire and lust after the others. யாரை பார்த்தாலும் ஆசை. You will desire for the others. யாரை பார்த்தாலும் இச்சை. Lust after the others. அது என்ன இப்படி ஒரு ஆவி? What kind of a spirit is that?
சொல்லுங்க, இது கடைசி கால ஆவி, சோதோமின் ஆவி. This is the spirit of Sodom in the last days. பெண்கள் பெண்களை நேசிப்பது, Women loving women, ஆண்கள் ஆண்களை நேசிப்பது, men towards men. தாறுமாறான நேசம். இதெல்லாம் எதனுடைய எஃபெக்ட்? எதனுடைய எஃபெக்ட்? What is the effect of all ரெண்டு this? பேரும் ஆம்பளைங்க. Both are men here. அப்படிதானே? ஆபேல் காயின். Cain and ஆனா Abel. இங்க சொல்லிருக்கு, உன் ஆசை யாரை பற்றி இருக்கும்? அவனை பற்றி இருக்கும். His desire shall be unto you. இங்கதான் புதிய ஏற்பாட்டின் பாவம் வருது. Here is the New Testament sin which occurs. அதனால தான் இயேசுவை நேசின்னு சொல்றோம். That is why we say love Jesus. மனுஷனை நேசிக்காதன்னு சொல்றோம். Do not love man. அது மாத்திரமல்ல, Not only that, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். Cain spoke to his brother Abel. நமக்கு சண்டை வந்துட்டா பேச மாட்டோம். But when we have a fight, we will not speak. ஆனா இதுல இன்னொரு டெக்னிக் என்னன்னா, பேசுவோம். Another technique is that we will speak. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? Within, full கசப்பு இருக்கும். bitterness filled. உண்மைதானே? Isn't that true? வருஷக்கணக்கா பேசாம ஒரே வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. There are people who live in the same house without speaking for years together. நான் திருவொற்றியூர்ல இருக்கும்போது, When I was at Tiruvallur, ஒரு வீட்ல அவங்க டாக்டர். there was a doctor in a house. அவர் டாக்டர். He is a doctor. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். But they had a problem, small tiff. பட் ரெண்டு பேருமே 2 வருஷம் பேசுனது கிடையாது. 2 years they have not spoken one to another. ஒரே வீட்ல இருக்காங்க. Same house. சிஎஸ்சி சர்ச்சுக்கு ரெண்டும் சேர்ந்தே போகும். They join together, go to the CSI church. இவர் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அந்த அம்மா வெளிய வரும். Once he ignites the car, the sister will come out. கார் நிப்பாட்டியாச்சுன்னா இறங்கி போயிட்டே இருப்பாங்க. The car is stopped, she will get down and go. கரெக்ட்டா 1 ஆம் தேதி இல்லனா 2 ஆம் தேதி அவர் ஹாஸ்பிடல்ல அவருக்கு ஷேர் கிடைக்கும். அந்த பணத்தை எங்கயாவது உட்கார்ந்திருக்காளான்னு அப்படி பாப்பாரு. உட்கார்ந்திருக்கானா டமால்னு அப்படி போட்டு போயிட்டே இருப்பாரு. First or second he will receive a share in the hospital, when he will come and bring the share and give it to her wherever she is seated and go away. இப்படிலாம் இருக்காங்க. This is how they get. காயின் ஆபேலோடு பேசினான். Cain spoke to his brother Abel. நயவஞ்சகமா பேசினான். He allured him. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். Verse 8 says he rose up against him and slew காணிக்கை him. அங்கீகரிக்கப்படாவிட்டால் விரோதம் வரும், கொலை வரும். If your offering is not accepted, there is enmity and finally murder. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன். He that hateth his brother is a murderer. 1 யோவான்ல பேசும் பொழுது, Coming to 1 John, அங்கு காயினை பத்தி பைபிள் சொல்லுகிறது, அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்து பொல்லாங்கானதை செய்தான். The Bible speaks about Cain saying that he was of the son of perdition. அவன் பொல்லாங்கனான், பிசாசுனால உண்டானவன் சொல்லி. He is of the wicked one and he did wicked works. 1 யோவான் 3:12. 1 John chapter 3 verse 12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதினிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. நல்லா இந்த வசனத்தை படிச்சுக்கங்க, பிடிச்சுக்கங்க. Read through this verse properly, hold on to this word. என்ன சொல்லிருக்கு? What is said? அவன் கிரியைகள் பொல்லாதது, அவன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகள். இப்ப காணிக்கையினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கங்க. His own works were evil and his brothers were righteous. Now you can understand the attribute of an offering. காயினுடைய காணிக்கை பொல்லாத காணிக்கை. The offering of Cain was an evil one. ஆபேலுடைய காணிக்கை நீதி உள்ள காணிக்கை. Abel's offering was righteous. எப்படி? என்ன நிலவரத்துல காணிக்கை கொடுத்திருக்கான் பாருங்க. தன் கிரியைகள் பொல்லாதவைகள். His own works were evil. காணிக்கை கொடுத்தான், ஆனா அது பொல்லாத ஒரு காணிக்கை. He gave an offering but it was an evil one. ஒரு இடத்துல ஒரு ஐயா காணிக்கை கொடுத்தாரு. In one place there was a old brother who gave an offering. கொஞ்ச நாள் கழிச்சு, After some time, கொஞ்ச நாள் கழிச்சு, after some days, ஒரு விசுவாசி வந்து சொன்னா, this one believer who came and said, இந்த விசுவாசி வட்டிக்கு கொடுக்கறாரு. he is giving usury. வட்டிக்கு கொடுக்கறாரு. He gives usury. அப்ப நான் சொன்னேன், அவர் நல்ல விசுவாசி. He is a good believer. அவங்க பிள்ளைங்கள ஊழியத்துல இருக்காங்க. His children are in the ministry. அவர் வட்டிக்கு எப்படி கொடுப்பாரு? But how can he do that? இல்ல, நீங்க விசாரிச்சு பாருங்க, வட்டி கொடுக்கறாரு. No, you can check out and see, he gives usury. சரி, குற்றச்சாட்டுன்னு வந்துச்சுன்னு நான் கூப்பிட்டு விசாரிச்சேன். So because it was an accusation, I called and inquired. அப்ப அவர் சொன்னாரு, He said, சும்மா கைமாத்தா கொடுத்தா இவனுங்க திரும்பி தர மாட்டான் பிரதர். if you just give it for him as an help, he will not give it back. எப்படி? சும்மா கைமாத்தா கொடுத்தா அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த பணத்தோட சீரியஸ் அவனுக்கு தெரியாது. If you just give it as a help, he will not find it serious to give it back. அதனால வட்டின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். So I just give it for usury. நான் சொன்னேன், அதெல்லாம் கரெக்ட் தான், இந்த மெத்தட் தப்பாச்சே. Everything is right, but your method is wrong. அப்ப நீங்க வட்டி வாங்கிட்டு தான் இருக்கீங்க. So it is true. வட்டி நான் யூஸ் பண்றதே கிடையாது. I do not use the money. அப்படின்ட்டாரு. அப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். Then what do you do? அதான் மாசம் மாசம் உனக்கு 1500 ரூபாய் கொடுக்கறல்ல,
அதான் அந்த காசு தான். I give 1,500 every month to you, that is that money. யார கடைசில குற்றவாளி ஆக்கிட்டான்? Finally who is the convict? என்னையே தான் குற்றவாளி ஆக்குறான். I am the convict. மாசம் 1500 ரூபாய் கொடுத்துக்கிட்டே வரான்ல, அது ஏன் காசு கிடையாது, அவன் கொடுக்குற வட்டியை தான் எனக்கு தொட்டா பாவம் இல்ல, அதனால நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன்ட்டான். I give you 1,500 every month to you because it is not advised. இப்படி எல்லாம் ஜித்து வேலை பண்ற பாதி பேர் இருக்கிறான் CPMல. There are half of the people who are like this in CPM. ஆண்டவரை ஏமாத்துறது, ஊழியக்காரனை ஏமாத்துறது, நம்மளை எல்லாம் என்னெல்லாமோ ஏமாத்துறான். Deceiving the Lord, deceiving the servants of God, in some manner they try to deceive. பைபிள் சொல்கிறது அவன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தபடியால் தேவன் அதை அங்கீகரிக்கல. The Bible says because his works were evil, God did not accept him. இப்போ அவனை கொலை செய்துட்டான். Now he has slain him. அதனால பைபிள் சொல்கிறது அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்தான், பிசாசுக்கு பிறந்தவன் சொல்றாரு. That is why the Bible says he was of the wicked one, he is born of the devil. அதுதான் அதனுடைய அர்த்தம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படினா என்ன அர்த்தம்? Born of the wicked one, what does that mean? Starting stage எப்படி இருந்துச்சு தெரியுமா? How was his early stage? சொல்லுங்க. ஆதியாகமம் 4:1. Genesis 4:1. ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அவன்தான் ஆபேல். அவன்தான் யாரு? காயின். In the beginning it was said, I have gotten a man from the Lord, and he was ஆனா Cain. இப்ப பிசாசுனால உண்டாயிருக்கான். But now he is of the wicked one. வளர்ப்பு சரியில்லை. His growth is not right. நிலவரம் சரியில்லாம போயிடுச்சு. Our state is not right. இப்ப விரோதமானவனாய் மாறிட்டான். Now he has become an enemy. அவனை கொலையே பண்ணிட்டான். He has slain him. இப்ப கொலை பண்ணிட்ட பிறகு After the murder, ஆண்டவர் ஒரு क्वेश्चन பண்றாரு. now the Lord poses a question. எங்க ஆபேல் எங்க? Where is your brother? என்ன சொன்னான்? What did he say? நான் அவனுக்கு இல்ல அவன் நான் அறியே. I know not. போய் வந்துருச்சா? Next he lies. ஸ்டேட்மென்ட் எப்படி இருக்கு? What is his statement now? நான் அறியே. I know not. நான் அவனுக்கு காவலாளியோ? Am I my brother's keeper? சொல்றான், நான் என்ன காவலா காத்துட்டு இருக்க முடியும்? Am I my brother's keeper? யோசிச்சு பாருங்க. Just imagine. அதாவது ஒரு பாவம், A sin. தொடக்கம் எங்க? Where is the beginning? தொடக்கம் எங்க? Where is the நான் beginning? நேத்து ஒரு பாயிண்ட் சொன்னேன், தொடக்கம். I spoke of this yesterday. ஆமானுடைய பாவத்தினுடைய தொடக்கம் என்னது? Where is the beginning? விஷ் பண்ணல, அவனை ஸ்தோத்திரம் பண்ணல, மதிப்பு கொடுக்கல, அதுதான் சாவு, தூக்குல தொங்க விட்டது. He was not greeted, which made him hang on the tree. இங்க முதல் குற்றம் என்னது? காணிக்கை தேவன் அங்கீகரிக்கல. Here the first fault was God did not accept the offering. அடுத்து வருது பாருங்க, வரிசையா ஒவ்வொண்ணா வருது. Now it is listed out one by one. ஒன்னு என்னது? One, எரிச்சல், wrath, முகநாடி வேறுபட்டது, countenance falling, பாவம் வாசப்படியில படுத்துச்சு, sin lies at the door, ஆசை வந்து விட்டது, his desires come, அவனுக்கு விரோதமா எழும்பி விட்டான், he is risen up against அவனை him, கொலை செய்து விட்டான், murdered him. இப்ப நான் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போய் சொல்றான். Now he lies saying, I know not. அடுத்து Nextly, 12 வசனம், verse 12, 11, verse 11. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சபைக்குள்ள இருந்துட்டு சபிக்கப்பட்டவனா இருந்தா என்ன பிரயோஜனம்? What is the profit by being cursed in the church? தன் வாயை திறந்த இந்த சபையில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். You will be cursed in this church. இனி அது உனக்கு பலனை கொடாது. It will no more give you its yield. நீ இந்த சபையில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். You shall be a fugitive on this church. எப்படி போயிடுச்சு பாத்தீங்களா நிலவரம்? Now what is the state? கடைசி அவன் முடிவு என்ன? What was his end? 16, verse 16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் எனும் தேசத்தில் குடியிருந்தான். ஏதேனை விட்டு விட்டான். He has forsaken Eden. தேவனோடு உள்ள உறவு போய்விட்டது. His connection with God is lost. மகிமை போய்விட்டது. Glory is lost. உறவு போய்விட்டது. His relationship with God is lost. ஐக்கியம் போய்விட்டது. Fellowship is lost. அவனுக்கும் தேவனுக்கும் முற்றிலுமா கனெக்ஷனை போய் ஏதேனை விட்டு கிளக்க போய்ட்டான். He is completely cut off in connection with God. He is out of Eden now. எல்லாரும் கண்களை மூடுவோம். It is all close your eyes. இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க. Now you understand. நீங்க கொடுத்த காணிக்கை எல்லாம் ஓகே ஆயிடுச்சா இல்லையா? Is your offering accepted or not? அப்படியே கண்ணை மூடி பாருங்க பார்க்கலாம். Close your eyes. நான் ரிப்பீட் பண்றேன். I repeat. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் Let படிடுவோம். us all close our eyes, be on our knees. உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதா? Is your offering accepted? இத்தனை வருஷம் நீ இதை சிந்திக்கல. You have not thought of this so many years. இத்தனை வருஷம் உன்னுடைய நாலேஜ்ல இது வரல. This has not occurred in your mind so many years. இத்தனை வருஷம் நீ இத பத்தி யோசிக்கவே இல்ல. You never given a thought about it all these years.
ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். But today the Lord reminds you, என் மகனே என் மகளே, my son, my daughter, நீ பண்ணின ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டதா? is your ministry accepted? நீ கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதா? Is the offering you gave accepted? நீ செய்த ஒவ்வொன்றையும் தேவன் அங்கீகரித்தாரா? Has God accepted every work of yours? இத்தனை வருஷம் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே, You are running for so many உன்னுடைய years. ஓட்டம் விருதாவா இல்லாவிட்டால் அங்கீகரிக்கப்பட்டதா? Is your race in vain or is it accepted? நான் ஓடினதும் ஓடுகிறதும் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு விருதாவாயிராதபடி மகிழ்ச்சியாயிருக்கும்படி வாஞ்சிக்கிறேன்னு பவுல் பேசுகிறார். Saint Paul says that what I have run might not be in vain, but it shall be a glory and a joy for me at the day of Christ. இத்தனை வருஷம் நீ கொடுத்த காணிக்கை உனக்கு புகழ்ச்சியாய் மாற வேண்டும். The offering that you have given for so many years should become a praise for you. அப்படி புகழ்ச்சியாய் மாறுமானால், If that will become a praise to your name, இந்த சத்தியத்தின் நிமித்தம், for this truth, இந்த உபதேசத்தின் நிமித்தம், for the sake of the இந்த doctrine, கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம், for the love of Christ, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், for the kingdom of God, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காய் சகித்து ஜீவனை கொடுப்பாய். you will endure everything for the sake of Christ. Give up your life. இந்த விசுவாசத்தின் மேல் நீ பானபலியாய் வார்க்கப்படுவாய். You will be poured as a drink offering for the sake of the faith. உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால், If your offering is not accepted, உனக்கு எரிச்சல் உண்டா? you will be filled with wrath. உன் முகநாடி Your வேறுபடும். countenance will fall. பாவத்தின் போராட்டம் இருந்து கொண்டே You will have the conflict of sin every time. ஆசை இச்சைகளுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். You will have this conflict of desires and lust in யாரையும் you. உன்னால் நேசிக்க முடியாது. You cannot love anyone. நீ பகைப்பாய், You will hate. விரோதிப்பாய், You will have enmity. தேவைப்பட்டால் கொலை செய்வாய், If needed, you will murder. ஆண்டவரிடத்திலேயே பொய் சொல்வாய். You will lie to the Lord. எப்பொழுது நீ சபிக்கப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு வருவாய். Now you will come to a cursed state. ஒரு கட்டம் வரும் பொழுது At one point of தேவ time, சந்நிதியை விட்டு விலகுவாய். you will depart from the presence of God. எவ்வளவு கொடூரமான ஒரு முடிவு. What a cruel end. உன்னுடைய மகிமையான துவக்கம் எங்கே? Where is your உன்னுடைய glory? கொடூரமான முடிவை நீ தேடுகிறாயோ? Where is your glorious beginning? Are you seeking for a cruel end? ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் போடுவோம். 10 or 15 minutes, let us all close our eyes, be on our knees. நான் கொடுத்த காணிக்கை நீங்கள் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும். You and I, whatever we have offered should be accepted. காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். If our offering is accepted, then we are accepted. காணிக்கை அங்கீகரிக்கப்படாவிட்டால் நாமும் அங்கீகரிக்கப்பட மாட்டோம். If our offering is not accepted, then we are not received of the Lord. கர்த்தர் காண்கிறார். The Lord is watching us. கர்த்தர் கேட்கிறார். God is hearing us. கர்த்தர் உணர்கிறார். The Lord feels us. கர்த்தர் பார்க்கிறார். The Lord is seeing us. கர்த்தர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். The Lord is standing here. உன்னுடைய காணிக்கை எப்படிப்பட்டது? What kind of offering are you giving to him? பணம் அல்ல, Not money, பொருள் அல்ல, not material. நீ கொடுக்கும் தன்மை, The attribute of your offering. அது தேவன் அங்கீகரித்தாரா? Yes, God accepted it. உன்னுடைய வாழ்க்கை பொல்லாதவைகளா, உன்னுடைய வாழ்க்கை நீதி உள்ளவைகளா? Is your life an evil one or a righteous one? கர்த்தர் காண்கிறார். God is watching. ஒரு ஐஸ்வரியவான் தன்னிடத்திலிருந்து இருப்பதிலிருந்து எடுத்து கொஞ்சம் போட்டான். A rich man gave a little of all that he had. அது அங்கீகரிக்கப்படவில்லை. It was not accepted. ஒரு பெண் தனக்கு இருப்பதையே போட்டு விட்டாள். A woman gave all that she had, her living. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. It was accepted. இதுவரை Up till now, உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ, whether your offering was accepted or not, இப்பொழுது கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு now the Lord is speaking to you. இன்றையிலிருந்து அது This அங்கீகரிக்கப்படட்டும். day onwards it should be accepted, அதற்காய் உன்னை சமர்ப்பிப்பாயா? for which you dedicate yourself. இதுவரை அங்கீகரிக்கப்படாவிட்டால் மன்னிப்பு கேள். If not, it was not accepted up till now, ask pardon of the Lord. இந்த கூட்டத்தோடு கர்த்தர் உன்னோடு அதிகமாக இடைப்பட வாஞ்சிக்கிறார். From this meeting onwards, the Lord desires to deal with you more and more. இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு பின்பு தேவனும் நீயும் நெருங்கி போவீர்கள். After these sanctification meetings, you will have a closer walk with God. ஒன்று தேவன் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். Either the Lord will keep speaking with you continually, இல்லாவிட்டால் நீ தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பாய். else you will be communicating with God. ஒன்று நீ அவரை பார்த்துக்கொண்டே இருப்பாய். Either you will keep seeing the Lord, இல்லாவிட்டால் தேவன் உன்னை கண்டுகொண்டே இருப்பார். else the Lord will continually watch you. ஒன்று தேவன் உன்னுடைய கையை பிடித்துக்கொண்டே இருப்பார். Either the Lord will hold your hand, இல்லாவிட்டால் நீ தேவனுடைய கையை பிடித்துக்கொண்டே or இருப்பாய். you will hold the hand of the Lord. வாயை திறங்க, Open your mouths, அறிக்கையிடுங்க, start confessing, மன்னிப்பு கேளுங்க, ask pardon, ஆண்டவருடைய பாதத்துல விழுங்க. fall in the feet of the Lord. இன்றைக்கு ஆண்டவரே நான் அங்கீகரிக்கப்பட்டவனாய் திரும்பி போகணும்னு சொல்லுங்க. Say, Lord, today I should return as one who is accepted of you. நான் இதுவரை செலுத்தின காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ என்கிற ஒரு பெரிய கலக்கம்
என்னை ஆட்கொண்டு விட்டது என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many of you accept there's a great confusion within me whether the offering I've offered up till now is accepted or not? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க Such பார்க்கலாம். people raise your hands. நான் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதோ இல்லையோ? Whether the offering I gave was accepted or not. கர்த்தர் உன்னை கிருபையாய் மன்னிப்பாரா? Graciously may the Lord pardon you. இன்றைக்கு இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் உன் அருகே அவர் வந்திருக்கிறார். Today he is come in our midst as one who is rich in his mercy. உனக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கணும்னா ஒரே வழி தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். If you want to obtain the mercies of God, only one way, the perfect sacrifice unto the Lord is a broken spirit. இருதயம் நொறுங்கி இப்பொழுது தேவனுடைய பாதத்தில் நீ விழுவாயானால் நீயும் உன் காணிக்கையும் உன் குடும்பமும் உன் ஊழியமும் உன் ஜீவியமும் அங்கீகரிக்கப்பட்டதாய் மாறும். With a broken heart, if you will fall at the feet of the Lord right now, you, your family, your ministry and all that you've done will be accepted of the Lord. ஆமென். இது அறிக்கையின் நேரம். நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆதி நிலவரத்தை விட்டவர்கள், அதற்காக உணர்த்தப்பட்டவர்கள், இருதயம் குத்தப்பட்டவர்கள், அது மாத்திரமல்ல காயினுடைய நிலவரத்தை தங்களுடைய வாழ்க்கையில உணர்கிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா உட்காருங்க, முழங்கால் போடுங்க, அடுத்த அபிஷேகத்துக்காக காத்துருங்கள். நீ ஆபேலானால் இன்னைக்கு ஒரு அக்கினி இறங்க வேண்டும். இதுவரை நீ அங்கீகரிக்கப்படாதவனாய் இருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய அறிக்கையின் மூலமாய் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க வேண்டுமானால் ஒரு அக்கினி இறங்குவதை நீ அனுபவிக்க வேண்டும். ஆமென், 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 ஆமென். ஓ ரபலபகரா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கும் ஆதியில் கொண்டிருந்த அபிஷேகத்திற்கும் ஆதியில் செய்ததான மகிமையான ஊழியத்துக்கு நீ திரும்புவாயாக. Hinamania, Rahania Rabana. Please. அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். இன்றைக்கு ஒரு அக்கினி உன்மேல் வந்து இறங்க வேண்டும். வாலிபர்களானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸோ, புதிய விசுவாசிகளோ, பழையவர்களோ, புதியவர்களோ, எல்லாரும் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமா, நீ அங்கீகரிக்கப்படும்படியாக தவித்துக் கொண்டிருக்கிறாய், அங்கீகரிக்கப்படும்படியாக நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க போகிறார். ஒரு அக்கினி உன்மேல் வந்து அமரட்டும்.
அக்னி அக்னி, ஓ அக்னி இறங்கட்டும், பலிபீடத்தில் அக்னி இறங்கட்டும். அக்னி இறங்கட்டும். ஒரு நிமிஷம். இன்றைக்கு 2 பாயிண்ட்டுக்காக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒன்று ஆதியில உள்ள அனுபவம், இரண்டாவது அங்கீகரிக்கப்பட வேண்டிய அனுபவம். இந்த ரெண்டுக்குமே உள்ள தன்மை என்ன? நீங்க ஆதி நிலத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆதியில உள்ள அபிஷேகம் உன் மேல இப்ப இறங்கும். கர்த்தர் உன்னை அங்கீகரிச்சிட்டார்னா ஒரு அக்கினி இறங்கும். இந்த ரெண்டையும் நீ பெறாம எழும்பி போக கூடாது. எத்தனை பேருக்கு அது தேவை? அந்த துவக்க கால அபிஷேகம், அந்த துவக்க கால அக்கினி. ஹல்லேலூயா. ஏய் லபக்கரபக்கதா. ஹல்லேலூயா. ஆம், ஒரு 10 நிமிஷம் நீங்க உங்களை மறந்துருங்க. குடும்பத்தை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, தேவைகளை எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைங்க. இன்னைக்கு 2 காரியம்தான். உனக்கு துவக்கத்தில் உள்ள அபிஷேகம் வரணும், தெய்வம் உன்னை அக்கினியினால அங்கீகரிக்கணும். வேற எதையும் மனசுலயே கொண்டு வராதீங்க. முடிஞ்சா முழங்கால் போடுங்க, முடிஞ்சா தேவ சமூகத்தில் போராடுங்க. பழைய அபிஷேகம் வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய அக்னியினால் உன்னை தொட போகிறார். ஆரம்பத்தில் எப்படி அபிஷேகம் இறங்கும் பொழுது நீ இருந்தையோ அதே நிலவரம். எத்தனை பேருக்கு தேவை? இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் உன்னை அங்கீகரிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேலை அங்கீகரித்த தெய்வம் இன்றைக்கு இந்த சபையில அநேகரை அங்கீகரிக்க போகிறார். அக்கினியினால். ஹீரபானியா, ஹல்லேலூயா. தினா 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 தினா.
ஆமென் ஆமென் ஆமென். அக்கினி அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி. ஹல்லேலூயா. இக்கரா இதா திடா திடா திபினா பராமா. ஆமென் ஆமென். உங்களில் அநேகருக்கு அபிஷேகத்துக்கு ஆவியானவரை என்ஜாய் பண்ண தெரியல. உங்களுக்கு அநேகருக்கு அபிஷேகத்தை நிரம்பி உங்களால கலிகூற முடியல, தெரியல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, கர்த்தருடைய கரத்துல அப்படி கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு நிறைவான அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு திட்டமா உன்கிட்ட பேச போறாரு. இனிமேல் உன்னுடைய வழிகள் நேராக போகிறது. அற்புதங்களை தேவன் செய்யட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான வல்லமை. சாபத்தின் கட்டுகள் அறுந்து போகட்டும். தடை செய்கிற ஆவி விலகட்டும். இத பாக்கர் Dios. Hallelujah. Hallelujah. சாத்தான் தோற்று போனான். சாத்தான் தோற்று போனான். Let them die. ஆமா ஆமா. இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வெகு தூரத்தில் இருந்தீர்கள். வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், இருதயம் உடைதலின் மூலமாய் கர்த்தர் உன்னை இழுத்து 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 இப்பொழுது தன்னுடைய மார்போடு உன்னை அணைத்துக் கொண்டார். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? நான் தூரத்தில் இருந்தேன், என்னை வார்த்தையினால் இழுத்தார், அபிஷேகத்தினால் இழுத்தார். இப்பொழுது என் நேசர் மார்பிலே நான் அணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். Amen, amen. Hallelujah. Ribinabalaka tudabaka. Hitrai namana shabala variyarama. ஆமா. இந்த கூட்டத்துக்கு வரும்போது நான் ரொம்ப far away, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். ஆனா கர்த்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்தார். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? உண்மையா அனுபவத்தில் உணர்ந்தவங்க சொல்லுங்க. தேவ சமூகம், ஜெபம், அபிஷேகம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. ஆனா டைம் ஆக ஆக என்னை இழுத்து கொண்டார். ஒன்று கூட இழுத்து கொண்டார். ஆமென். இழுத்து இழுத்து
இப்பொழுது என் நேசர் மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய அளவில் என்னை இழுத்த அனைத்தையும் சேர்த்துக் கொண்டார். Amen, amen, amen. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, மதுர சொல்லியாரே ஆமென். உங்களில் அநேகருக்கு கர்த்தர் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாளில் உனக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம், அந்த விசுவாசம், அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு உன் இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ கிருபையை பெற்று அதை நீ காத்துக்கொள்வாயாக. Hallelujah. திரும்பி வா, சூலமித்தியேனி என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Sidabakadabalamam tadania ribikadabalakatara. Amen. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த நாலாவது கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையினால் ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தூரத்திலிருந்த நம்மை ஒன்று கூட இழுத்துக் கொண்டார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆதி நிலவரத்துக்கு திரும்பி வரும்படியாக அழைப்பு கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய வழிகளுக்கு கர்த்தர் நமக்கு போதித்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதிய கூட்டங்களை தெய்வம் பொறுப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு சபையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மைமேல் சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவி. எங்கட கர்த்தாவு வாசத்தின் கூட்டத்திൻ്റെ இரண்டாவது நாள் கூட்டத்தில் எங்கட தேவாவியானவர் எங்கட மத்தியில் கடந்து ஒவ்வொரு கூட்டங்களில் ஆவியானவர் கிரீசிதர் ஆண்டவரே, உங்களோட வசனங்களை கொண்டு எங்களை உணர்த்தினீர், அதற்காக உங்க ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் இன்னும் எங்களை ஜீவித்து ஆழமாய் சுத்திகரித்துக்குள்ள ஆழமாய் பரிசுத்துக்குள்ள ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் இன்னும் சமூகத்தில் கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் இந்த ஆதி நிலவரத்தில் எங்களை கொண்டு வர முடியாக வேண்டிக்கிறோம். ஆதி என்பை விட்டாய் என்று உன்பேர் என்ன குறை சொன்னீர் ஆண்டவரே. அந்த ஆதி என்பர்களை கொண்டு வார், ஆதி கிரியைகளை கொண்டு வார் ஆண்டவரே. கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம். அந்த ஆதி நம்பிக்கைக்குள்ள எங்களை கொண்டு வரணுமே, ஆதி விசுவாசத்தில் எங்களை கொண்டு வரணுமே கர்த்தாவே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் விட்டதான எல்லா கர்த்தாவே நிர்பந்தமான நிலவரங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி கர்த்தாவே இந்த ஆதி நிலவரத்தில் தேவாவியானவர் எங்களை கொண்டு வர முடியாம கரத்தில் தர்றங்க கர்த்தாவே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். இந்த அன்பிலே நாங்கள் நிறைந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஜீவி அங்கீகரிக்கப்படட்டும், எங்களுடைய ஊழியை அங்கீகரிக்கப்படட்டும், எங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவி அங்கீகரிக்கப்பட்டதாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய சுத்த மனசாட்சியோடு உம்முடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். இந்த காயனை போல ஒருவரும் இருக்க வேண்டாம் கர்த்தாவே. அவனுடைய முக நாடு வேறுபட்டது கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவனுக்குள்ளே கர்த்தாவே எரிச்சல் உண்டானது கர்த்தாவே. அவனுடைய முக நாடு வேறுபட்டது கர்த்தாவே. உன் பாவம் வாசல் படியில படுத்திருக்கும் என்று சொல்ல கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் என்று சொல்லப்பட்டு கர்த்தாவே. எந்த விதத்தில் எங்களுடைய பாவ ஆசைகள் பாவ இச்சைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் எங்களை காக்க முடியாம கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த கேட்டதான இந்த இசைப்பின் சத்தத்தை கேட்ட நாங்கள் உங்களோட உணர்வடைந்து கர்த்தாவே இன்னும் எங்களை ஆதி அன்புக்குள்ள திரும்பமாய் நாங்கள் வீழ்ப்பிக்கப்பட்டு இந்த ஆதி நிலவரத்தில் எங்களை கொண்டு வர முடியாக கர்த்தாவே உடைய கரங்களில் எங்களுக்கு எங்களுடைய ஆணிவாய்க்கப்பட்ட கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து உடைய சமூகம் கூட இருக்கட்டும். தேவ சமூகத்தில் இந்த மக்கள் எல்லாம் உணர்த்தினீர், உயிர்ப்பித்தீர், ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர். அதுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிக்கிட்டதான குற்றங்கள் குரல் திரும்ப வராதுன்னு எங்களை பாதுகாக்கணுமே, எங்களை பரிசுத்தமாக்கும். நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தேவ சன்னிதானத்தில் கர்த்தாவே மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்தில் நிறுத்தப்பட எங்களை தாழ்த்து உடைய கரத்தில் தரும். எல்லா துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.